எங்களோட மாட்டுக்கு எப்பயுமே நாங்க வந்து சினை ஊசி தான் நாங்க வந்து போடுவோம். ஆனாலும், இந்த எங்களோட மாட்டுக்கு வந்து சினை ஊசியானது வந்து 10 சினை ஊசிக்கு மேல வந்து நாங்க வந்து அந்த மாட்டுக்கு வந்து போட்டுட்டோம். ஆனாலும், எங்களோட மாடு வந்து சினை பிடிக்கல. அதனால சினை ஊசிய தவிர்த்துட்டு நாங்க வந்து காளைக்கு வந்து போடலாமா? அப்புட்ன்னு சில பேர் வந்து கேட்குறாங்க. கண்டிப்பா சொல்றேன். அது மாரி யாருமே பண்ணாதீங்க. அதாவது இப்போ வந்து நீங்க வந்து சினை ஊசிய வந்து தேர்வு செஞ்சு போறீங்க அப்புட்ன்னா, கண்டிப்பா வந்து சினை ஊசியிலேயே நீங்க போங்க. அப்படி சினை ஊசி இல்லாம நீங்க வந்து காளைய தேர்ந்தெடுத்து நீங்க போறீங்க அப்படின்னா, அதிலேயே போங்க. அதாவது சினை ஊசியிலேருந்து காளைக்கோ, இல்ல காளையிலேருந்து சினை ஊசிக்கோ நீங்க வந்து மாறுறப்ப வந்து, மாட்டுக்கு வந்து சினை பிடிக்காம போறதுக்கான முக்கியமான அறிகுறி என்ன அப்படின்னா, மலட்டுத்தன்மை வந்து அதிகமா வந்து ஏற்படும். அது இல்லாம அந்த அறைன்னு சொல்றோம்ல, அந்த கர்ப்பப்பை வந்து பிடிக்க கூட சில வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால நீங்க வந்து மாட்டுக்கு வந்து சினை ஊசி நீங்க போடுறீங்க அப்பன்னா, சினை பிடிக்காம போனாலும், அதுக்கான வைத்திய முறைகள் வந்து டாக்டர்ட்ட கேட்டா கண்டிப்பா வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அதனால எக்காரணம் வந்து சினை ஊசியிலேருந்து காளைக்கு மாறுறத தவிர்ப்பது ரொம்ப நல்லது.